அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிட அபிமானிகளே, ஜோதிடர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஜெய்பாபா கடைப்பிரியர் மாயரிஷி அஸ்ட்ரோ அகாடமியின் சார்பாக உங்களோடு சில கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஜாமக்கோல் ஆருடம், நவீன ஜாமக்கோல் ஆருடம் அப்படிங்கிற தலைப்பில் சில விஷயங்களை நம்ம பார்க்குறோம். இருக்கிற சாஸ்திரத்தில் இந்த ஆருடம் என்பது நமக்கு ஒரு பிறந்த நேரம் தேவையில்லை, பிறந்த ஊர் தேவையில்லை, பிறந்த இடம் தேவையில்லை, பிறந்த தேதி தேவையில்லை. ஒருத்தர் அவர் மனசில் ஒரு கேள்வி கேட்குறாரு. நமக்கு தேவை என்னென்ன கேள்வியாளர். அந்த கேள்வி இருந்தால் போதும். அப்போ ஒரு கேள்வியாளர் நம்மளை பார்க்க வர்றாரு. இப்போ நான் ஒரு ஜாமக்கோல் ஆருட சாஸ்திரின்னு வச்சுக்கோங்களேன். ஜாமக்கோல் ஆருட ஜோதிடர், ஜாமக்கோல் ஆருட ஜோதிட பேராசிரியர், ஆசிரியர், எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் ஒரு ஜோதிடர், ஆருட ஜோதிடர். நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வர்றார். வந்த உடனே உங்களுக்கு என்னென்ன தேவை, நீங்கள் எதை எடுத்து அவர் கேள்வியாக சொல்ல போகிறீங்க அப்படின்னா, 8 ஜாமங்கள், ஒரு நாளைக்கு 8 ஜாமம். அந்த கேள்வியாளர் எந்த ஜாமத்தில் நம்மக்கிட்ட என்ட்ராயிருக்காருன்னு பார்க்குறோம். இப்போ பாருங்கள், ஒருத்தர் இப்போ 3:45 மணிக்கு, பகலில் ஒரு 3:45 மணிக்கு உள்ளே என்ட்ராகிறார். அப்போ எத்தனாவது ஜாமத்தில் அவர் என்ட்ராகிறார் அப்படின்னா, இப்போ பாருங்கள், அவர் என்ட்ராகிறதே 6வது ஜாமத்தில் என்ட்ராகிறார். எப்படி இந்த ஜாமம்? ஒரு ஜாமம் என்பது 1.5 மணி நேரம். பகல் 8 ஜாமம், இரவு 8 ஜாமம். அப்போ முதல் ஜாமம் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா, மீன ராசியிலிருந்து தான் முதல் ஜாமம் தொடங்குது. மீன ராசி முதல் ஜாமம்னா அங்கேருந்து 1.5 மணி நேரம் கழித்து மகரம் 2வது ஜாமம், தனுசு 3வது ஜாமம், துலாம் 4வது ஜாமம், கன்னி 5, கடகம் 6, மிதுன 7, மேச 8. அப்போ எந்த ஜாமத்துக்குள்ளே அவர் உள்ளே வர்றாரு, இதுதான் முக்கியமான பாயிண்ட். அப்போ அந்த ஜாமத்தில் வரும்போது அவர் நம்மகிட்ட வந்த உடனே நம்ம கேள்வியை அவரை கேட்க விடாமலே நீங்கள் சொல்லிடலாம். அப்போ இங்கே என்ன தேவையில்லை, ஆருடம் பார்க்கலை, கவிப்பு பார்க்கலை, உதயம் பார்க்கலை, சூக்கம் ராசி பார்க்கலை, எல்லாம் பார்க்கலை. ஆனால் என்னத்தை பார்க்குறோம்னா, ஜாமமும் ஜாம கிரகங்களையும் பார்க்குறோம். அப்போ ஜாம கிரகங்கள் பலனை தருகிறது. எந்த ஜாமத்தில் ஒரு நபர் உள்ளே என்ட்ராகிறாரோ அந்த ஜாமத்தில், இந்த 8 ஜாமத்தில் எந்தெந்த ஜாமக்குள் எந்த மாதிரியான நிலையில் இருக்கோ, உச்சத்தில் இருப்பது முதன்மையான நிலை, நீசத்தில் இருப்பதும் அடுத்த நிலை, ஆட்சியில் இருப்பதும் உண்டு. அதை பற்றித்தான் அவர் கேட்பார். அதே மாதிரி இல்லைன்னா கேள்வி கேட்டார்னா, அவர் கேள்வி கேட்ட கிரகம் இங்கு உச்சமாக இருக்கா, நீசமாக இருக்கா, அல்லது ஆட்சியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒருத்தர் நம்மகிட்ட கேட்குறாரு. இப்போ பார்த்துட்டோம். இப்போ என்ன ஜாமம் ஓடிக்கிட்டு இருக்கு? 6வது ஜாமம் கடகத்தில் ஜாமம் ஓடிக்கிட்டு இருக்கு. கடகத்தில் ஜாமம் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே யார் இருக்கா அப்படின்னா செவ்வாய் இருக்கார். அப்போ கடகத்தில் செவ்வாய் இருக்கும்போது அவருடைய நிலை என்ன? நீசமாக இருக்கார். இப்போ அவர் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. ஐயா, நான் ஒரு இடம் வாங்கலாம்னு வந்திருக்கேனையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த இடத்தின் காரகத்துவம், பூமியின் காரகத்துவமான கிரகம் அங்கே நீசமாக இருக்கு. அப்போ இப்போ உங்களுக்கு சரியான நேரம் அல்ல, தகுதி குறைவாக ஓடிட்டுருக்கு. இப்போது நீங்கள் அதை பற்றி வாங்குவதற்கோ அதை பற்றி பேசுவதற்கு உகந்த நேரம் இல்லை என்று உத்தமமாக பதில் சொல்லிடலாமுங்க ஒரே நிமிஷத்தில். இது ஈஸியா? ரொம்ப ரொம்ப ஈஸிங்கோ. அப்போ இதை நாங்கள் இன்னும் நிறைய இருக்குது. இதில் எத்தனையோ விஷயம் இருக்குது. ஜாமக்கோல் ஆருடத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ஜாமக்கோல் ஆருடத்தில் தமிழ்நாட்டில் நம்ம ஒருத்தர் தாங்க நேரடியாக லைவாக எத்தனையோ இதில் திண்டுக்கல் வீட்டிலும் சரி, எங்கேயும் சரி, கேள்வி கேட்குற நேரத்தில் அப்பயே போட்டு பதில் சொல்லியிருக்கோங்க லைவாக. அப்படி சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை வர்ற ஜனவரி மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை
வகுப்பு தொடங்குகிறோம். இந்த தமிழ் இது ஆங்கில புத்தாண்டில் அந்த வருஷத்தில் 2025 நம்ம இந்த வகுப்பை தொடங்குகிறோம். இந்த வகுப்புக்கு மாயரிசி உங்களை வரவேற்குது. இதில் ஆர்வம் உள்ளவர்கள் முன்பதிவு செஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் இன்னும் நாள் இருக்குது, முன்பதிவு செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் அடிப்படை ஒரு 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 வகுப்பாகவும் அதனுடைய உயர்நிலை ஒரு வகுப்பாகவும் நம்ம எப்பயுமே சொல்லிக் கொடுப்போம். இப்போ அடிப்படை வகுப்பு அப்படிங்கிறது நம்ம எப்படி பலன் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத விஷயத்தை அடிப்படையாக நம்ம சொல்லித்தரோம். அதில் ஒவ்வொன்றும் ப்ராக்டிக்கலாக, ஒவ்வொரு சப்ஜெக்டாக, ஒரு வீடுனா எப்படி பார்க்குறது, ஒரு கோயில்னா எப்படி பார்க்குறது, ஒருவருடைய குடும்ப பிரச்சனைனா எப்படி பார்வையிடம் பார்க்குறது அப்படின்னு ஒரு காலகட்டங்களில் அதையும் சொல்லிக் கொடுக்க போகிறோம். இந்த அடிப்படையான விஷயங்களை தெளிவாக நம்ம இதில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்னு இருக்கோம். இந்த அடிப்படை விஷயத்தை A to Z பூரா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம். இந்த அடிப்படையை கற்றுக்கணும்னா, இந்த அடிப்படை விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜாமக்கோல் தெரியாதவர்கள், பாரம்பரியத்தை மட்டும் தெரிந்தவர்கள் வாங்க, தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அரைகுறையாக தெரிஞ்சவங்களும் வாங்க. இந்த அடிப்படை வகுப்பு 3000 ரூபா அதனுடைய கட்டணம். இது 12 நாள் வகுப்பு இருக்கும். இந்த 12 வகுப்பில் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நாங்கள் கொடுத்துருவோம். இதுலேயே அடிப்படைன்னு நினைக்க வேணாம், உயர்நிலை மாதிரியே நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நான் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். எத்தனை பேர் சேர்றீங்களோ அது வரும். ஒவ்வொரு டாப்பிக்காக போர் போட்டோம்னா அது எப்படி, அதில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகுறது எப்படி, திருமண பொருத்தம்னா என்ன, குழந்தை பாக்கியம், இதெல்லாம் இதை நாங்கள் அடிப்படையான விஷயங்கள் எல்லாத்தையும் தேவையான ஜாமக்கோல் எல்லாத்தையும் சொல்லிடுவோம். இதுக்கு 3000 ரூபா பணத்தை கட்டிடுங்க. இப்போ அட்வான்ஸாக 1000 ரூபா கட்டி நீங்கள் பதிவு செய்து வச்சுருங்க. எங்களுடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு, இதான் ஜிபே நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு இந்த வகுப்பு சிறப்பானதாக அமைத்து கொடுப்பது மாயரிசி மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதத்தாலும் சித்தர்கள் பெருமக்களாலும் உங்களுக்கு வகுப்பு நடத்தப்படும். அதனால் வாங்க, தெளிவாக கற்றுக்கங்க. ஒரு 12 நாளுக்குள்ளே பக்குவமாக அத்தனையும் சொல்லி கொடுத்துட்றோம். அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்துமாறு உங்களை அன்போடு அழைக்கிறது ஜெய்பாபா கலைப்பிரியர். உங்களின் உற்ற நண்பனாக உங்களுக்காக நான் எந்த அளவுக்கு திரும்ப திரும்ப அதை சொல்லிக் கொடுத்து உங்களை ஒரு நல்ல ஒரு ஜோதிடராக ஆக்க வேண்டும் என்பது